ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணக்கூடியது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். விஜய் பத்தி பேச தான் போறேன் அப்படிங்கிறது. எனக்கு விஜய் பிடிக்கும். தாவேகாவுக்கு தான் நான் இந்த தடவ ஆதரவு தெரிவிக்கிறேன். அத நான் எல்லாத்துட்டயும் சொல்ல விரும்புறேன். ஸோ இத வந்து இந்த அணில்ன்னு சொல்றவங்க, தற்குறி அப்படின்னு சொல்றவங்க, அப்புறம் சினிமா மாயையோட அலையிறாங்க அப்படின்னு சொல்றவங்க, கூட்டம் வந்தா மட்டும் போதுமா, அதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, இதில உங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. உங்கள திட்டியோ, இல்ல உங்கள காயப்படுத்தியோ, உங்கள குத்தம் சொல்லியோ நான் வீடியோ போடவே இல்ல. எனக்கு விஜய் பிடிக்கும். நான் அத தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கான வீடியோ மட்டும் தான் அது. இதில என்ன பேச போறேன் அப்படின்னு கேட்டா, பேசுறதுக்குலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா விஜய பத்தி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். திறந்த புக்கு மாரி தான். அவர பத்தின நல்ல விஷயங்களா இருக்கட்டும், கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தோண்டி புரட்டி பார்த்து, எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வரைக்கும் கையில குடுத்தாச்சு. விஜய் சொல்ற மாரி தான். எல்லாத்தையும் பண்ணி பார்த்ததுக்கப்புறமாவும் அவர்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. நாங்க நம்புறோம். எங்கள என்ன சொல்லுவீங்க? தற்குறின்னு சொல்லுவீங்களா? சொல்லிக்கோங்க. ஆ சினிமா மாயை பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு அலையிறோம்ன்னு சொல்லுவீங்களா? சொல்லிக்கோங்க. ஏன்னா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். பொதுமக்களாகிய நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன்னா, ரஜினிகாந்த் எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ்ன்னு போகக்கூடிய ஆள். விஜய்யால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆளா வாய்ஸ் குடுக்குறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்த குடுக்குது. சத்யராஜ் எனக்கு எம்ஜிஆருக்கு அப்புறமா பிடிச்ச ஒரே நடிகர் அப்படின்னு சொன்ன விஜய சொன்னவரு எதிர்த்து வாய்ஸ் குடுக்குறாரு. "சை" அப்படின்னு சொல்றாரு. மனசு கஷ்டமா இருக்கு. சரத்குமார் அடுத்த சூப்பர் ஸ்டார், இப்போதைய சூப்பர் ஸ்டார் விஜய் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு, "நான் போனா கூட கூட்டம் வருங்க. அதெல்லாம் ஒரு விஷயமாங்க" அப்படின்னு பேச கஷ்டமா இருக்கு. தம்பி, தம்பின்னு சொல்லிட்டே இருந்த சீமான் அவர்கள் தாவேகா அப்படின்னு சொன்னாலே, டிவிகேன்னு சொன்னாலே, டிவிகே போலயா அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு, கேலி பண்றாரு. ஒரு ஆர்வக் கோளாறுல அவரோட கூட்டத்தில வந்து டிவிகே அப்படின்னு சொன்னார்னா, அது தற்குறி கூட்டம்னு குத்தி காமிக்கிறாரு. இப்படி எங்க போனாலும் விஜயே சொல்ற மாரி, இத்தன வருஷமா பொறுமையா இருந்துட்டு, 1 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவதூறு கிளப்புறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் அவதூறுகளும், ஒருத்தன் வந்து நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரும்போது, அத்தன பேரும் சேர்ந்து கெடுதல் மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, யாராவது ஒரு பக்கம் வந்து, "இல்ல தலைவா நாங்க இருக்கோம்" அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே. நாங்க இருக்கோம். அதுதான். நாங்க உங்கள நம்புறோம். ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம். இலவசங்கள மறுத்துருவீங்கன்னு நான் நம்புறோம். இப்போ உள்ள இலவசங்கள் தேர்தல் அரசியலா இருக்கலாம். அத தாண்டி நிதர்சனத்த புரிஞ்சுட்டு தமிழக அரசியலுடைய தமிழ்நாட்டோட கல்லாப்பெட்டிய பார்த்துட்டு கவனமா அரசியல் செய்வீங்கன்னு நம்புறோம். அ உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருமே பெரிய பின்புலம் இல்லாதவர்கள். நிச்சயமா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு இளைஞர் கூட்டமா தான் இருக்கும். அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அ இன்னமும் சொல்லப்போனோம்னா, அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாம ஒத்தையாளா நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஆட்சியில பங்கு குடுக்குறோம்ங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த சொல்லும்போது கூட, அதை இன்னைக்கு திருமாவளவன் நக்கல் அடிக்கிற அளவுக்கு அது மாறிடுச்சு அப்படிங்கிறது காலத்தோட கோலம். ஆனா, இந்த வார்த்தை பின்னாட்கள்ல பலமா ஒலிக்கும். ஆட்சியில பங்கு குடுக்குறவங்க கூட மட்டும் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா வரும். நீங்க இந்த வார்த்தைய சொல்லியிருக்க வேண்டாம் விஜய். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுடைய பலத்த காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அது வேற லெவல்ல ஆயிருக்கும். இருந்தாலும் பரவால்ல. நம்ம கத்துக்கலாம். இந்த தேர்தல் நமக்கு வெற்றிய குடுக்குமா? தோல்விய குடுக்குமா? அத பத்தின கவலையே கிடையாது. ஒருவேளை தோல்விய குடுத்தா, அத பத்தி நீங்க கவலைப்பட போறதும் கிடையாது. இதுல எதையெல்லாம் தொலைச்சீங்க? எதெல்லாம் மிஸ் பண்ணீங்க? எங்கெல்லாம் தப்பு நடந்துச்சு? எங்கெல்லாம் நம்ம கால வாரி விட்டாங்க? அப்படிங்கிறத நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு வெற்றிகள் எப்பொழுதுமே சுலபமா கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்க போராடி, போராடி தான் வெற்றிய வாங்கிட்டே இருக்கீங்க. சினிமாவுல இருக்கட்டும், இப்ப அரசியலா இருக்கட்டும், நிச்சயமா நீங்க நம்பர் 1க்கு வருவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்கள அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வரும் அப்படிங்கிறதும் இருக்கு. சினிமால வராத கூட்டமும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிரியா இருந்தார்கள் அப்படிங்கிறத இந்த 30 வருஷமா நாங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய 30 வருடங்கள் உங்கள அரசியல்ல நாங்க எப்படி பார்க்க போறோங்கிறதையும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிச்சயமா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். பொதுமக்களா எங்களுடைய ஆதரவு இருக்கும். அத யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்க போட்டும். திரைமோகம், திரைக்கவர்ச்சி, குருவிகள், அணில்கள் அலுத்து போச்சுங்க. இப்பலாம் எனக்கு கோவமே வர்றது கிடையாது. அவங்களுக்கு வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஏன்னா நம்ம இன்னும் அதிகாரத்துக்கு நீங்கள் வரல. ஸோ வேற எந்த அ குற்றச்சாட்டும் உங்க மேல வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில, இந்த மாரியான குற்றச்சாட்டுகள மட்டும் தான் உங்க மேல வைக்க முடியுங்கிறதுக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தடவ 2 தடவ சொன்னோம்னா அதுக்கு வேல்யூ பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் அதே வார்த்தைகள திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது
இட்ஸ் ஓகே பரவால்ல அப்படின்னு நம்ம கடந்து போயிறது. ஆனா, இப்ப முகநூல்ல நெறைய அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க. நான் எதுக்குமே பதில் குடுக்குறதோ, கீழ போய் கமெண்ட் பாஸ் பண்றதோ கிடையவே கிடையாது. சரி பரவால்ல அவரு இன்னும் சொல்லப்போனா அவரோட அடிமனசுல ஏதோ பயம் இருக்கு போல இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவ கூட்டம் கூட்டும்போதும், இது அங்கிருந்து வந்த கூட்டம், இந்த மக்கள் இங்கிருந்து கூப்பிட்டாங்க. எவ்வளவு சிரிப்பு தான் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல, ஐயோ! அப்படிங்கிற மாரி இருக்கு. வேற ஒன்றுமில்லை. நான் எந்த வீடியோ பேசணுங்கிற ஐடியா கூட இல்ல. எனக்கு விஜய் பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இன்னும் விஜய் வேகம் எடுக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஒரு வழியா புதுச்சேரியில தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டும் தான் கவனம் செலுத்துவார் அப்படிங்கிறது இருக்கு. ஏற்கனவே பரப்புரை சனி, ஞாயிறு பரப்புரைகள்ல கோயம்புத்தூர் இந்த மாரியான எங்களுடைய மாவட்டங்கள எல்லாம் விட்டுட்டாரு. ஸோ இப்ப வருவாரு அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். வாங்க விஜய் பார்த்துக்கலாம். நன்றி.